ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, கல்யாண வீட்டில் பந்தியில் வைப்பாங்கள கூட்டு, சௌசௌவையும் கேரட்டையும் வச்சு செய்வாங்க. அந்த கூட்டு எப்படி செய்கிறது பார்க்கலாம் வாங்க. ஒரு வானல் எடுத்துக்கோங்க. ஒரு சௌசௌவை நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 கேரட்டு நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு வானல் எடுத்துகிட்டு எண்ணெயை ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றிட்ட பிறகு கடுகு, உளுத்தம்பருப்பு, அது கூட கருவேப்பிலை போட்டுக்கோங்க. அப்புறம் அரிஞ்சு வச்ச கேரட்டையும் சௌசௌவையும் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா வதக்குங்க. நல்லா வதக்கிட்ட பிறகு அது கூட கொஞ்சம் பூண்டையும் சேர்த்துக்கோங்க. பூண்டு, உப்பு, மஞ்சத்தூள் இதையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு தேவைக்கேற்ப தண்ணியும் ஊற்றிட்டு நல்லா வேக வச்சுருங்க. ஆக்சுவலாக இது ரொம்ப ஈஸி தான். நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இதோட அளவு, நன்மைகள் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. பெருங்காயத்தூள் ஆட் பண்ணுறேன். பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிட்ட பிறகு தண்ணி தேவைக்கேற்ப நான் ஆட் பண்ணிக்கிறேன். தண்ணி ஆட் பண்ணிட்ட பிறகு நல்லா கொதிக்க வைக்கிறேன். ஒரு ஹை ஃப்ளேமில் வச்சுருங்க. ஒரு 10 நிமிஷம்தான். நல்லாவே கொதித்து வந்துடும். இது நல்லா கொதித்து வந்துட்ட பிறகு, நல்லா வெந்துட்ட பிறகு காய் நல்லாவே வெந்துடும். வெந்துட்ட பிறகு நம்ம வேக வச்ச துவரம் பருப்பை ஆட் பண்ண போகிறோம். வெந்துடுச்சு. நல்லாவே வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் வேக வச்ச துவரம் பருப்பை 1 கப்பு போல் நான் சேர்த்துக்கிறேன். பாருங்கள், சேர்த்துட்டு இதை நல்லா கிளறி விட்டுட்டேன். இது கொஞ்சம் நேரம் இதாகட்டும். இதுக்குள்ளே நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் 2 சில்லு தேங்காய், சீரகம், அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் ஒரு 3, இதை நான் அரைச்சி பேஸ்ட்டாக எடுத்து வச்சுருக்கேன். இறக்கும்போது இதை போட்டுட்டு கிளறி ஒரு கொதி வந்த உடனே இறக்கிடுங்க. சுவையான கல்யாண வீட்டு சௌசௌ கேரட்டு ரெடி ஆயிடுச்சு. கொத்தமல்லி போட்டு நான் இறக்கிட்டேன். வாசத்துக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. உங்கள் வீட்லேயும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ. Thanks for watching. Bye.